ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். பீகார் எஸ்ஐஆர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கிறதுன்னு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம், வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது வந்து பீகாரில் கொண்டு வந்தாங்க. அது நமக்கு எல்லாரும் தெரியும். கிட்டத்தட்ட 65 லட்சம் பேருக்கு மேலே ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை இழந்தாங்க. அது எதிர்க்கட்சிகள் வந்து நீதிமன்றத்துக்கு போச்சுங்க. நீதிமன்றம் கொடுத்த சில டைரக்ஷன் பிரகாரம் இந்த 65 லட்சம் பேருடைய டேட்டாஸ் கேட்டாங்க. அவர்களுடைய ஆதார் கார்டினுடைய ப்ரூஃபை வச்சு அவங்களே வாக்களிக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவை போட்டுச்சு. அதை தொடர்ந்து அது இந்த வாக்காளர் திருத்தத்தில் இன்னைக்கு கடைசி நாள், இன்றைக்கி தான் நீங்கள் திருத்தம் பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ண வேண்டிய கடைசி நாள். இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்ஜேடி, காங்கிரஸ், மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அதை வந்து மறுக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து நாங்கள் வந்து கொடுக்குற இனிமேல் வாங்கிட்டு போனவங்க அந்த ஃபார்மை கூட்டு வந்து கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிறோம், அதுக்கு நாங்கள் வேணால் டைம் கொடுக்குறோம், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இனிமேல் புதுசாக ஒருத்தர் ஃபார்ம் வாங்கிட்டு போய் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். அதான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வழக்கறிஞர் தலைமையிலான ஒரு குழுவை நீங்கள் நியமிக்கணும். எதுக்கு அப்படின்னா அவர்களுக்கு உதவுவதற்காக. சப்போஸ் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கிறோம், அவங்களுக்கு ஃபில்அப் பண்ண தெரியாது, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் வருது. அதனால் அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அட்வொகேட் சம்மந்தமான டீம் ஃபார்ம் பண்ணுங்கள். இதை வந்து எதிர்க்கட்சிகள் ஃபாலோ பண்ணுங்கன்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதிர்க்கட்சிகள் கண்காணிங்க, இந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டீம் வந்து எங்களுக்கு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் நியமிக்கக்கூடிய அந்த லீகல் டீம் வந்து எங்களுக்கு நேரடியாக அங்கே என்ன நடக்கிறதுங்கிற வந்து ரிப்போர்ட் பண்ணணும். வெளியில் யாருக்கும் தெரியவும் கூடாது. இது வந்து ஒரு சைலண்டான ஒரு கேம்பெயின் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இன்றைக்கி ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமான வழக்கை வந்து 8ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ நீதிமன்றம் அவர்கள் அனைவரும் வாக்களிக்கணும், அதுக்காக எந்த வகையிலையும் நம்மளை உதவி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி வேறு நாங்கள் தான் தன்னாட்சி, நாங்கள் தான் வந்து சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் சொல்கிறதுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை காட்டிலும் அரசியலமைப்பு சட்டம் சாமானிய மனிதனுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய உரிமை இன்னைக்கு பறிபோக்கக்கூடியங்கிறதா விஷயம். அது அரசியல் ரீதியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின் வழிமுறைகளிலே அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க, ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது வந்து வரவேற்கக்கூடிய தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது. இனி போகக்கூடிய காலங்களில் தான் 8ஆம் தேதி வேறு அது மாதிரியான தீர்ப்பு மாறப்போதா, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆர்டர் போட போகிறாங்கிறது 8ஆம் தேதி தெரியும். இப்போ இதை ஒட்டியே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்ஜெக்ஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 33,300 அப்ஜெக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. காங்கிரஸில் வந்து என்னென்னா தனிப்பட்ட காங்கிரஸ் மட்டும் 89 லட்சம் புகாரை கொடுத்துருக்கோம், அவ்வளோதையும் இவங்க நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மனசாட்சியே இல்லாமல் வந்து 33,300 அப்ஜெக்ஷன் சொல்லி வெளிப்படையே அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி காட்டமாக விமர்சனம் சொல்லி பவன் கேரா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்போக் பர்சன் வந்து அது பற்றின தகவலாம் வெளியிட்டிருந்தார். எப்படி பார்ப்பீங்க? இல்லை, நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ப்ரெஸ் மீட் வச்சு பவன் கேரா வந்து 89 லட்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் மீது முறைகேடுகள் சம்மந்தமாக கொடுத்துருக்கோம், அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. தேர்தல் ஆணையத்தையும் அவங்க விரோத மாதிரி இல்லை, அங்கே என்னென்ன குளறுபடிகள் பண்ணியிருக்காங்களோ அது தொடர்ந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லீகல் டீமுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இப்போ இன்றைய தினம் வந்து ராகுல் காந்தி தன்னோட அந்த யாத்திரையை வாக்காளர்கள் அதிகார யாத்திரை அப்படின்ற யாத்திரையை வந்து முடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான யாத்திரை இன்றைக்கி நிறைவு செய்கிறாரு. பல இந்தியா கூட்டணி முதல்வர்கள், பல தலைவர்கள் வந்து அந்த மேடையில் தோன்றாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 6 மாதத்தில் இந்த டபுள் இன்ஜின் சர்க்காரோடைய அந்த கதையெல்லாம் முடியும் போது ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்த போகிறோம், ஏழை மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு ஆட்சி வந்து நிகழ வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அது இங்கிருந்து துவங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோடைய விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 16 நாள் அந்த யாத்திரையை தொடங்குறாரு. இன்றைக்கி 16ஆவது நாள் இன்றைக்கி முடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் வந்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் வந்து கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் வந்திருக்கிறார். இது மாதிரியான எல்லா தரப்பு ஆட்களும் இன்னைக்கு வந்து நிறைவு நாளுக்காக வந்திருக்கிறாங்க. இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறாரு. இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும், அது இங்கிருந்து தொடங்க போகுது அப்படிங்கிறார். அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அப்படின்னா நிதிஷ்குமாரை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. நிதிஷ்குமார் அங்கே ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கிட்டார்னா அவர் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. நிதிஷ்குமார், ஜேபி நாராயணன் மாதிரியான
ஜெயபிரகாஷ் நாராயண் மாதிரியான அந்த சமூக நீதி இயக்கத்திலிருந்து வந்தவர் இன்னைக்கு பாஜகவின் மடியில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு கட்டாயத்தில் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாரு. அப்போ இங்கே மத்திய மாநிலத்தில் ஆட்சி அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவார். அப்புறம் அவருடைய நினைச்ச வேலைகளை செய்வார். அப்போ நிதிஷ்குமார் அங்கே ஆட்சி கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை அவர் வாபஸ் வாங்கினார்னா இந்த ஆட்சி கலைஞ்சிரும். ஏன்னா அங்கே இந்த தோல்வி வந்து அவருக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருங்கிறார். நம்ம சொல்கிறதுக்கான மீனிங் அதுதான். பீகார்லேயே மக்கள் நிதிஷ்குமாரை புறக்கணித்துட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து நம்ம இருந்தாலும் அரசியல் செய்ய முடியாது. இந்த அரசியல் இங்கே இல்லை. அப்போ நம்ம மேலே ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கணுங்கிற முடிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார், தள்ளப்பட்டுருவார். அப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும். அந்த ஆட்சி மாற்றம் இங்கேருந்து தொடங்கும். ஆனால் இந்த ஆட்சி நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஆட்சி பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், இவர்கள் ஏழை எளிய மக்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும். அப்படி ஆட்சி வருகிற பொழுது டபுள் இன்ஜின் சர்க்கார்கள் வந்து மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு முக்கியமான விஷயத்தை ஒரு அவருக்கு என்ன சொல்லணும்னா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை இன்னைக்கு வந்து அந்த யாத்திரையினுடைய 16வது நாளில் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அப்படிங்கும் போது பீகாரினுடைய கள நிலவரம் அவருக்கு தெரியுது. இப்போ இந்திய அரசியல் வரலாறுகளை கவனிக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் வந்து பீகார்லேருந்து துவங்கும் அப்படிங்கிறத கடந்த காலத்தில் நம்ம இந்திரா காந்தி காலத்துலேருந்து கடந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ நமக்கு தெரியும். மோடியோட சென்ட்ரிக்காக இந்திய அரசியல் மாறினதுக்கப்புறம் இப்போவும் பீகார்லேருந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, இருக்குது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசிக்காக ஜேபியினுடைய மாணவர், அந்த கொள்கையிலிருந்து ஈர்க்கப்பட்டு வந்தவர். லல்லுவும் அவரும் ஒரே காலகட்டத்தில் வந்தவர். இந்திரா காந்திக்கு எதிராக மிகப்பெரிய விசா காலத்திலே போராடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரசியல் வரலாற்று மிக்க ஒரு தலைவர் தான். இன்னைக்கு காலத்தின் சூழல் அவர் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு, சமரசங்களை கூட சொல்ல முடியாது, வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறார். ஏன்னா மாநிலத்தை தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு நெருக்கடிகள் வர்றப்ப வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அங்கே இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த மாநிலத்தினுடைய அவருடைய பிடி இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்னா வேறு வழி கிடையாது. அந்த அரசியல் பழைய ஜேபியினுடைய அரசியலை அவர் கண்டிப்பாக கையில் எடுப்பார். இல்லை, அவர் ஆல்ரெடி சுயநலவிலேருந்து இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். பொது நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அங்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் சுதாகரித்து அரசியல் செய்கிறது தன்மை அவர்கிட்ட இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அவரை வச்சு பேசுகிறத தாண்டி பீகார்லேருந்து வேறு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது? இப்போ இந்த மாதிரியான ஒரு மோடி அரசுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா நிதிஷ் வச்சு சென்ட்ரிக்காக அவரை வச்சு பேச முடியுமா? அதை தாண்டி வேறு இல்லை. பீகாரினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்னு அங்கே இருக்க களத்தில் இருக்கக்கூடிய நம்ம இவரே கூட பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ நம்ம பிரசாந்த் கிஷோரே கூட சாடமடையாக வந்து அடுத்த ஆட்சி அவங்க ஆட்சி தாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு அவரே ஒரு தடுமாற்றத்தில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8% வாங்குவாங்கிறாங்க. ஃபுல் மெஜாரிட்டி காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி அலையன்ஸ் வந்து வருவாங்க. ஏன்னா தலித் வாக்குகள், யாதவ் வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகள், மற்ற காமனாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு அதிருப்தியில் இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் மொத்தமாக வரும். ஏன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு 3 முறை கூட்டணியை மாற்றிருக்காரு நிதிஷ்குமார். தேஜஸ்வி யாதவ் கூட போயிருக்காரு, அதுக்கு பிறகு பிஜேபி கூட போயிருக்காரு, திருப்பி பிஜேபி கூட வெளியே வந்திருக்காரு. அவர் பேரே அங்கே வந்து பல்டி குமார்னு வச்சிருக்கிறாங்க பீகாரில். அந்த அளவுக்கு அவர் மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். அப்படிங்கும்போது அடுத்த ஆப்ஷனாக வந்து அவங்க இந்த கூட்டணி தான் நினைக்கிறாங்க. தேஜஸ்வி யாதவுக்கு வந்து பெரிய ஒரு இளைஞர் பட்டாளம் அவங்க வந்து பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் கூட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பீகார் போயிருக்கப்ப மிகப்பெரிய எழுச்சி அப்படிங்கிறாங்க. போயிட்டு வந்த ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, கூட போன ஆட்கள் பத்திரிகையாளர்கள் போயிருக்காங்க, சில பத்திரிகையாளர், சில போலீஸ்லாம் போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் அங்கே ஒரு எழுச்சி இருந்திருக்கு அவருக்கு. பார்க்குறப்ப என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. அப்படின்னா பீகாரில் குறைந்தபட்சம் குடும்பத்தில் ஒருவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. அந்த குடும்ப சர்க்கிளில் ஒருத்தராவது இருக்கிறாரு. அது தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியலமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள், மாநிலத்தினுடைய வளர்ச்சியெல்லாம் அங்கே பெருசாக பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் வராருங்கும் போது அவங்க ஏர்போர்ட்லேருந்தே போய் சேர்ற வரைக்கும் மக்கள் தன்னிச்சையாக இருந்தாங்க. நிறைய பேர் தமிழும் பேசுகிறாங்க. அதனால் வந்து அது ஒரு மாற்றம், தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாற்றம் இங்கே வேணும் பீகாரில். பீகார் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்கு. அது தமிழ்நாட்டை பார்த்தவங்க கற்றுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருசாக வந்து சாதி மத மோதல் கிடையாது. மக்கள் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல திட்டங்களும் பெருசாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் முன்னேறிய மாநிலமாக இருக்குது. இது மாதிரி நம்மளும் வரணும். அப்போ நமக்கு இங்கே ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஒரு இளைஞர் வரணும், ஒரு ஆக்டிவாக ஒரு இளைஞர் இங்கே ஆட்சியில் இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2வது 65 லட்சம் வாக்காளர் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஒரு தாக்கம். இது வந்து திருப்பி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இதே வேலையை திருப்பி செய்வாங்க, அடுத்த எலெக்ஷன் செய்வாங்க, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் செய்வாங்க. இப்போ வந்து இவர்கள் வரவே விடக்கூடாதுங்க அந்த கோபமும் அங்கே ஒரு 2வது இளைஞர்கள் மத்தியில் வேலை வாய்ப்பு இல்லை பிரச்சனை இன்மைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுதாங்க. அதனால கண்டிப்பாக இந்த அலையன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய நிதிஷினுடைய ஆட்டம் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணும். ஐக்கிய ஜனதா தளம் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய சூழ்நிலை இருக்கும்.
அங்கே இருக்க ஆட்கள் இங்கே வருவாங்க, அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்கும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டணிங்கிறது வந்து வாபஸ் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இலக்கதார்த்தம். அதை வச்சு தான் இவர் சொல்கிறார், நம்ம மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிற கணக்கு அதுதான். இப்போ நீங்கள் என்னென்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஐக்கிய ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இங்கே கொஞ்சம் வருவாங்க, எம்பிஸ் இங்கே வருவாங்க, அப்படிங்கும்போது மேலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அது பீகார்லேருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதான் ஒருவேளை அதாவது மோடிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் சரி, பாஜக அந்த என்டிஏக்கு அந்த பெரும்பான்மை இழந்தாலும் இந்தியா அதை பெறாது, இந்தியா அலையன்ஸ் அதை பெறாதில்ல. ஏன்னா இந்தியா அலையன்ஸுக்கு தேவைப்பட்டதுங்கிறது எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது அந்த மாற்றம் அப்படி இல்லை அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலான வார்த்தையா, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையா, ஒரு எழுச்சி தரக்கூடிய வார்த்தையா பேசியிருக்கிறார். அது ப்ராக்டிக்கலாக போகிறப்ப அது நிறைய சிக்கல் இருக்குது. அது வந்து அது பின்னாடி நடக்கிறப்ப தான் தெரியும். இந்தியா அலையன்ஸே ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இது கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க, ஃப்ளோட் டெஸ்ட் கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போ அந்த எம்பிகள் ஏதாவது மாறி போட்டாங்கன்னா பண்ணுவோம். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற உள்ள அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான நிலைமை எடுக்கிறப்ப அது சாத்தியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகளவில் வந்து இந்த அரசாங்கம் வந்து மாறணும்னு நினைக்குது. பெரிய ஒரு வியாபாரம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்தியாவுக்குள்ள நம்ம பிஸ்னஸே பண்ண முடியல, ஏதா இருந்தாலும் இவங்க 2 பேரை தாண்டி நம்ம இங்கே வியாபாரம் பண்ண முடியல அப்படிங்கிற உலகளவில் ஒரு லாபி ஒன்று இருக்குது. அந்த லாபியும் தனி லாபி. அது அதை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். இன்றைக்கி ரஷ்யா கூட சைனா கூட நம்ம இணக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த அளவும் அதுவுமே வந்து ஒரு பெரிய டார்கெட்டாக பண்ணுறாங்க. அதை வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு சிலரே வந்து ரசிக்கவும் செய்கிறாங்க, சில பேர் எதிர்க்கவும் செய்கிறாங்க. இவர்கள் 2 பேரை தாண்டி வந்து வேற ஒரு முகம் இங்கே பிஜேபியில் ஈடுபடவே மாட்டேங்குது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை பொறுத்து தனிநபர் ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய சித்தாந்தமாக இருக்காது. சித்தாந்தங்கள் பேசணும், தனி மனிதர்கள் கொண்டாடக்கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய பேசிக் ஐடியாலஜி. இவ்வளோ நாள் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதே வந்து பெரிய விஷயம்தான். அப்போ அடுத்தடுத்த லைனுக்கு போகிறப்போ அந்த பிரச்சனையெல்லாம் உள்ளே இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ அவங்களும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள், அதெல்லாம் ஒரு பெரிய மிராக்கல் மேஜிக் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இப்போதைக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக அவர் சொல்லியிருக்கு. வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்ற பேரில் வந்து ராகுல் காந்தி செஞ்ச அந்த யாத்திரை எண்ட் ஆஃப் த ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. என்ன கெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக என்ன இல்லை கெயின் பண்ணியிருக்காதுங்கிறது நம்ம தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். கெயின் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் அவர் போன இடங்கள்லாம் பெரிய ஒரு எழுச்சி தேர்ந்தெடுக்கு. மக்கள் வந்து அவருடைய அப்ரோச் ரொம்ப இதாக பார்க்குறாங்க. ஒரு கருப்பு கொடி காட்ட வந்திருக்கிறாங்க, அவங்க இறங்கி போய் சாக்லேட் கொடுக்குறாரு. இந்த ஒரு அரசியல் வந்து பீகார் மக்களுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா சண்டை இந்த மாதிரி போட்டி அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, மாறி மாறி வீரவசனமாக பேசிக்கிறங்கிற மாதிரியான அரசியல் பார்த்தவங்களுக்கு ஒரு சாஃப்டாக, ஒரு செட்டில்டாக, ஒரு மாதிரி சைலண்ட்டான ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக பார்க்குறாங்க. மாற்று அரசியலாகவே பார்க்குறாங்க. ஓகே, ஒரு கருப்பு கொடி காட்டினவங்களுக்கு வண்டி நிப்பாட்டி சாக்லேட் கொடுக்குறாரு, நீங்கள் அந்த பக்கம் போய் கட்டு போகிறாரு. இது வந்து கேரளா மாதிரியான இடங்கள்ல அது வந்து ரொம்ப கேஷுவலாக நடக்கும், மாறி மாறி இது பண்ணுவாங்க. தமிழ்நாடு, சவுத் இந்தியாவில் நடக்கும். நார்த் இந்தியாவில் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வர்றப்ப அவர்கள் தன் பக்கம் கொண்டு வர்றதுங்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, அதெல்லாம் புதுசாக பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ராகுல் காந்தி அங்கே பார்த்துருக்கிறாரு. தேர்தலில் ஒரு பெரிய அளவில் கை கொடுக்காது. ராகுல் காந்திக்கு எழுச்சி இருக்குது, அதை பார்க்க முடிஞ்சது. தேர்தலில் கை கொடுக்கும், நல்ல விஷயம். ஆனால் வந்து என்னென்னா இப்போ வந்து அந்த தேர்தல் முறைகேடு, எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய அந்த எக்ஸஸில் அந்த தீவிர திருத்த பணியில் இருக்கிற பிரச்சனை, இது பற்றின பெர்சன்டேஜ் முதற்கொண்டு வைங்க, கடைசியில் பெர்சன்டேஜ் அதான் இது பற்றின விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துற கிரவுண்டில் வந்து அதாவது வாக்களிக்கிற உரிமையே பறிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ் அதை புரிஞ்சுட்டேன். அந்த விஷயம் இல்லை, இந்த யாத்திரையினுடைய நோக்கமே அதானா, சாமானியனுக்கும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதை போய் சேர்த்துட்டாங்க. அது பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டம், சின்ன ஆட்கள் 15 வயசு 10 வயசு பசங்கள்லாம் கூட, அவங்க ஓட்டு உரிமை இல்லாதவர்கள் கூட இதை பற்றி அங்கே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றாங்க. குழுவாக அவங்க நின்று இதை பற்றி பேசுகிறாங்க. தேர்தல் ஆணையத்தில் எல்லாம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஓட்டு போயிடுச்சான், இங்கே இவ்வளோ ஓட்டு வந்திருக்கான், நம்மளை ஓட்டு உரிமையை எடுத்துருவாங்களாங்கிற ஒரு அவேர்னஸ் அங்கே தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சேர்ந்தாலும் கூட இவ்வளோ கூட்டம், இவ்வளோ எழுச்சி, இவ்வளோ கட்சி கூட்டணி எல்லாம் சேர்ந்து கூட தேசியவாதம் தான் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டோம், ஜனநாயக ரீதியாக எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனால் இன்னும் எங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியாதுங்கிறார். அப்படி தான் நடக்குது. கடைசியில் 4 to 6 பார்க்குறப்ப ஒரு 62% போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 72% இருக்குது. அந்த 10% எப்போ வந்துச்சு, யார் போட்டா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு எந்த கணக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா தேர்தலையும் அப்படி தான் நடக்குது. இப்போ அதுதான் ஒரு பெரிய குழப்பம். முந்தியெல்லாம் எக்ஸாக்டாக வந்து நம்ம அந்த பேலட் பேப்பரில் நம்ம வந்து எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு வாக்குப்பதிவு முடியுதுன்னா ஒரு 6:30 மணி 7 மணிக்கு பெர்சன்டேஜ் சொல்லிடுவாங்க. காலையிலேருந்து பெர்சன்டேஜ் போட்டு வரப்பாங்க. இப்போ நம்ம எவ்வளோ போலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, நான் சொல்கிறது பேப்பரில், பேலட் பேப்பரில் இருக்கிறப்ப நடந்த கவுண்டு இது எலெக்ஷனு,
ஆனால் இப்போலாம் வந்து நம்ம டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10-12% எக்ஸ்ட்ரா வருது. அந்த 10-12% யார் போட்டா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி. இதுதான் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய சந்தேகங்கள். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. அதை வந்து ஓப்பனாகவே பேசுகிறார். ரேஷியாவது ஓப்பனாகவே சொல்கிறாரு, இது நாங்கள் எல்லா வேலையும் ஜனநாயக ரீதியாக எல்லா வேலையும் பண்ணிட்டோம், இனி தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகுதுங்கிற பயம் இன்னமும் இருக்குது. அது மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறாரு. இந்த சப்ஜெக்ட்ஸ் அடுத்த கட்டமாக எப்படி நகர்றதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.